ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கொள்ளு குழம்பு பாருங்களேன். பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கு. டேஸ்ட் பார்த்தோம்னா அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி நல்லா சூடான சாதத்துல நம்ம வச்ச கொள்ளு குழம்ப இந்த மாதிரி நல்லா 2 கரண்டி அளவுக்கு ஊத்தி இந்த மாதிரி பிசைஞ்சு சாப்பிடும்போது இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். நம்ம வீட்லயே பண்ணா மாங்காய் ஊறுகாய இது கூட இந்த மாதிரி வச்சு சாப்பிடும்போது இதோட டேஸ்ட் பார்த்தோம்னா அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். கண்டிப்பா நீங்க கொள்ளு குழம்பு கொள்ளு யாருக்கெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்றாங்களோ இந்த மாதிரி ஒரு தடவை மட்டும் குழம்பு பண்ணி பாருங்க. அவங்க வீட்டுல விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்டும் அந்த அளவுக்கு நல்லா சூப்பரா இருக்கும். குழந்தைங்களை வந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். அதுவும் அடுத்த மாசம் நல்லா மழை தொடங்கிடும். நல்லா மழை காலத்துல இந்த கொள்ளு குழம்பு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா தொண்டைக்கு இதமா உடம்பு அடுத்த மாசம் ஆடி மாசம் மழை தொடங்கிடும். அந்த டைம்ல இந்த கொள்ளு குழம்பு செஞ்சு கொடுத்தீங்கன்னா உடம்புக்கு அந்த அளவுக்கு இதமா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்டும் அந்த அளவுக்கு நல்லா சூப்பரா இருக்கும். இன்னைக்கு நம்ம கொள்ளு குழம்பு தான் பண்ண போறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா சமையல். கேரளா சமையல்ல கொள்ளு குழம்பு தான் பண்ண போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த கொள்ளு குழம்பு பண்றதுக்கு நான் 1/2 கிலோ கொள்ளை 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா ஊற வச்சிருந்தேன். இங்க பாருங்க எந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்கு பாத்தீங்களா? இங்க பாருங்க. இப்ப நல்லா இந்த அளவுக்கு நல்லா ஊறின கொள்ளை ஒரு டைம் நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. நல்லா கழுவிட்டு வடிகட்டி எடுத்து வந்திருக்கோம்ல கொள்ளை குக்கர்ல சேர்த்துக்கோங்க. கொள்ளு குழம்பு நாளைக்கு வைக்கிற மாதிரியா இருந்தா தூங்க போறதுக்கு முன்னாடியே ஊற வச்சோன்னா நல்லா கொள்ளு நல்லா ஊறிடும். அந்த மாதிரி ஊற வச்சு குக்கர்ல வேக வைக்கும் போது 5 விசில் அது மாதிரி போதும். அப்படி இல்ல நீங்க அப்படியே ஊற வைக்காம அப்படியே சேர்த்துட்டீங்கன்னா இன்னும் 6-7 விசில் எக்ஸ்ட்ரா விடுற மாதிரி இருக்கும். வேற ஒன்றும் கிடையாது. இப்ப குக்கர்ல சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 3/4 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க. தண்ணியை சேர்த்து கொடுத்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து வேகும்போது நல்லா கொள்ளுல உப்பு பிடிச்சி நல்லா வெந்து வரும். சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடி நம்ம ஊற வச்சு சேர்த்ததுனால குறைந்தபட்சம் ஒரு 6 விசில் வந்தாவே போதும். நான் 2 மணி நேரம் மட்டும் தான் ஊற வச்சிருந்தேன். அதில் தான் 6 விசில் சொல்றேன். இப்போ குக்கர் மூடி போட்டு மூடி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. குழம்பு பண்றதுக்கு அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. 5 காஞ்சி மிளகாவை கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க. அது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. கடுகு ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. 2 கட்டு கருவேப்பிலையை உருவிட்டு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து கொடுத்துட்டு 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க. இங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா பொடியா இருக்கணும். சேர்த்து கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு உங்களுக்கு பொடியா கட் பண்ண முடியல மிக்சியில வச்சு ஒரு 2 வாட்டி பல்ஸ் மூல கொடுத்தாருச்சுன்னா இந்த அளவுக்கு நல்லா பொடியா வந்துடும். பாருங்க இந்த மாதிரி இருக்கணும். சேர்த்து கொடுத்துக்கோங்க. அது கூடவே 2 கைப்பிடி அளவு பூண்டை ஒன்றும் பாதியமா தட்டி வச்சிருக்கேன். இப்போ உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க. நீங்க எந்த அளவுக்கு பூண்டு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உடம்புக்கு நல்லது. சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம கொள்ளுல ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்குறோம். அதுக்கு அனுசரிச்சு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பூண்டு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்ப பாருங்க நான் சேர்த்த வெங்காயமும் பூண்டு எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு பாத்தீங்கன்னா. இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு பழுத்த 3 தக்காளியை நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்து தக்காளியை ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா சாஃப்டா வேக விடுங்க. மூடி போட்டு மூடி வேக வச்சுன்னா தக்காளி சட்டுன்னு வெந்து வரும். வேக விடுங்க. இப்ப பாருங்க தக்காளி எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா வதங்கி வந்துருக்கு பாத்தீங்கன்னா. இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு இப்போ மசாலாலாம் சேர்த்து கொடுத்துக்கோங்க. நான் மசாலா சேர்க்கறது டேபிள் ஸ்பூனால இல்ல டீஸ்பூனால தான் சேர்த்துக்கிறேன். பாத்தீங்களா டேபிள் ஸ்பூனுக்கும் டீஸ்பூனுக்கும் வித்தியாசம் இருக்கும். டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. நீங்க கரம் மசாலா சேர்க்கும் போது கொள்ளோட வாசனை இல்லாம இருக்கும். அதனாலதான் சேர்த்துக்கிறேன். அதிகமா சேர்க்கக்கூடாது. 1/4 டேபிள் ஸ்பூன் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தாவே போதும். சேர்த்துட்டு ஒரு டைம் மசாலாவோட கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு மசாலாவோட பச்சை வாடை போறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலேயே மசாலாவை வேக விடுங்க. இப்ப பாருங்க நல்லா மசாலாவோட பச்சை வடையெல்லாம் போயிடுச்சு. ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்துட்டு 1/2 நெல்லிக்காய் சைஸ் புளிய ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே தண்ணியில ஊற வச்சிருந்தேன். இப்ப கரைச்சிட்டு புளி தண்ணியை உள்ள சேர்த்துக்கோங்க. புளி தண்ணி உள்ள சேர்த்துட்டு நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி குழம்பு ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. இப்ப பாருங்க 6 விசில் வச்சு ஏரெல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இங்க பாருங்க திறந்து இந்த மாதிரி எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வெந்து இருக்கும். பாத்தீங்களா
இப்போ ஒரு மிக்சர் எடுத்துக்கோங்க. நம்ம கொள்ளு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோம்ல, கொள்ள மிக்சருக்கு மாத்திக்கோங்க. சூடு லைட்டா தான் இருக்கு. மீதெல்லாம் ஆறிடுச்சு. இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துக்கோங்க. கொள்ள சேர்த்துட்டு மிக்ஸி மூடி போட்டு மூடி ஒண்ணும் பாதியமா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க, குழம்பு எந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்துருக்கு பார்த்தீங்களா? ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே மிக்ஸில அரைச்சு வச்சுக்கோம்ல, கொள்ள உள்ள சேர்த்துக்கோங்க. கொள்ள சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு நம்ம மிக்ஸில கொள்ள அரைச்சோம் பார்த்தீங்களா? அதுலயே ஒரு 1/4 கப்பு தண்ணி சேர்த்துருக்கிறேன். மிக்ஸியை கழுவிட்டு உள்ள சேர்த்துக்கோங்க. உள்ள சேர்த்து கொடுத்து ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல உப்பெல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியா இருந்தா சேர்த்து கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் மூடி போட்டு மூடி கொதிக்க விடுங்க. இப்ப பாருங்க, ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு கொதிச்சு வந்தாலே போதும். ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம கொள்ளு நல்லா வேக வச்சு தான் சேர்த்துருக்குறோம். இந்த ஸ்டேஜ்ல உங்ககிட்ட மல்லித்தழை இருந்தா ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இல்ல, நான் சேர்த்துக்கல. இப்ப இறக்கிக்கோங்க. இப்ப பாருங்க, நம்மளோட கொள்ளு குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதோட டேஸ்ட்டும் வாசனையும் அந்த அளவுக்கு நல்லா சூப்பரா இருக்கும். இங்க பாருங்க, நீங்க சூடான சாதத்துல இந்த கொள்ளு குழம்பு ஊத்தி சாப்பிடும்போது அந்த அளவுக்கு டேஸ்டா கொடுக்கும். சூப்பரா இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. கொள்ளு யாருக்கெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்றாங்களோ, இந்த மாதிரி ஒரு தடவை குழம்பு பண்ணி கொடுங்க. அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு நல்லா சூப்பரா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணுங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்டு, உங்க ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம கேரளா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.